நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பிரதர், இந்த ஷார்ப் மட்டும் வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டா, இந்த ஆடியோ பேஸ் கொஞ்சம் குறைச்சி ஷார்ப் மட்டும். கீபோர்ட் சார் இருக்காரா ஐயா? கொஞ்சம் கர்த்தர் நல்லவர். ஷார்ப் பேஸ் குறைச்சிருங்க, முழுக்க கால்வாசி மட்டும் வைங்க, கொஞ்சம் ஷார்ப் ஏத்துருங்க. ஹல்லேலூயா, ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வேகமாய் நாம் கொடுக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை ஆவியானவர் சபைக்கு பேசுகின்ற வார்த்தைகள், அதை மாத்திரம் இன்றைக்கு கொஞ்சம் அப்படியே காட்சி ஒரு 2 பாட்டை மட்டும் பாடி, நம்ம முன்னாடியே வரல, யூடியூப்ல இல்லைன்னா பாடிருக்கலாம். நேற்று இருந்து என்னன்னு தெரியல, பாடணும்னு ஆசைப்பட்டாலும் பாட முடியாத சூழ்நிலை. காலையிலே என்னுடைய அன்பு தகப்பன், நம்முடைய திருச்சபையின் தலைமை போதகராக இருக்கிற ரெவரண்ட் ஆண்டன் ஐயாவுடைய அனுமதியின் மூலமாக காலையிலே ஒரு திருச்சபையிலே போய் பிரசங்கித்து அந்த சபையிலே பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தார். களைப்பு இளைப்பு சரீரத்தில் இருந்தாலும் தேவனுக்கான உழைப்பு எப்பவுமே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் நம்முடைய பாஸ்டர் செய்கிறார். நேற்று ஓய்வு நாள் அவருக்கு முடிந்து விட்டது, ரிட்டையர்மெண்ட். ஆனால் அப்படி அல்ல, அவருக்கு தொடர்ந்து பணிகளை செய்ய தேசத்தின் தகப்பனாக ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார். இப்போ நான் நிறைய பேர் வருவாங்க, பெரிய கூட்டம் இருக்கும், அப்போதான் செய்தி வரும். நிறைய கெட்டு போன காரணமே ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ காணிக்கை கொடுப்பாங்க, எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுவீங்க, இப்படி கேட்டே சீரழிந்து போன நம்முடைய தேசம் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இந்த புத்தி வந்து விட்டது. சபைகள் எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனியாக, ஊழியங்கள் எல்லாம் வியாபாரமாக மாறிவிட்ட காலத்தில் இப்படிப்பட்ட உண்மையின் சிகரமாய், தூய்மையின் உள்ளமாய், நேர்மையின் சிகரமாய் நல்ல தேவ மனிதர்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க சபையில் வைத்திருக்கிறார், எங்களுக்கும் அதை கொடுத்திருக்கிறார். கற்றுக்கொள்ள ஒரு தருணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, ரொம்ப நேரம் இருக்கு, அப்படியே ஜி மேஜர்ல அது தம்பி இன்னொரு பிரதர் வாங்கல, கீபோர்டு இவரு இருக்கா, பேடிஸ்ட் இருக்கீங்களா, போயிட்டாரா, இருக்கீங்க, ஓகே. அப்படியே உற்சாகம் உட்காரணும், நம்ம எழும்பிலாம் நிற்க வேணாம். எவ்வளோ நேரம் எழும்பி உட்கார்ந்து எழும்பி இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல பயந்து போறதே அதுதான். 1 மணி நேரம் இவர் கண்ண மூடி பாடினே 1 மணி நேரம் என்ன செய்வாரு, நிற்க வைக்கிறதுனால ரொம்ப சில பேர் பாதிக்கப்பட்டுருவீங்க. ஒரு ஆராதனையை பாஸ்டர் பண்ணிட்டாரு, அதனால இப்ப உட்கார்ந்து நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சு ஆராதிக்க போறோம். உயிருள்ள நாளெல்லாம், ஜி மேஜர்ல உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை நாம் பாடி உயர்த்த போகிறோம். 2-4ல எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் வீட்ல இருந்து கையை கொண்டு வந்தீங்க? வெரி குட். இப்ப கையை தட்டி காட்டுங்க பார்க்கலாம். 2-4ல வெரி குட், சூப்பர். வாசிங்க, நல்ல கை தட்டுவோம். இன்னும் மகிழ்ச்சியா நீங்க ஏன்னா உம்முன்னு இருக்கீங்க, சந்தோஷமாய். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு கண்டினியூ. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்வோம். ஆராதனை உமக்கே, சத்தமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்க வாயை திறந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தமாய். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ ஷக்கமத்துரனே, ராஜா நீர் செய்த, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. சத்தமாய். ஆராதனை
உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்வோம். நம்மை நடத்துகிற தேவன் தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஓஹோ, கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பாரிப்போ. உங்களை பார்த்தா என்னால வர்ஷிப் பண்ண முடியல. ஆராதனை என்பது எத்தனை மகிழ்ச்சி. நம்முடைய தகப்பனை பாருங்க, 65 வயசுல சும்மா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சாத்தானுக்கு திண்டாட்டம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னங்க ஒரு மாதிரி ஜடமா உட்கார்ந்துருக்கீங்க? ஜாலியா என்ஜாய் பண்றதாங்க வர்ஷிப்பு. அப்படிலாம் இல்ல. பயபக்தி எங்க காட்டணுமோ அங்க காட்டணும். ஆராதனை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. உங்க முகம் சரி, எப்ப பார்த்தாலும் சில பேர் சீரியஸ் அப்படி உம்முன்னே இருப்பாங்க, வீட்டு பிரச்சனை, அவங்களுக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும். யாரிடம் செல்வோம் இறைவா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். ஆராதனை என்பது மகிழ்ச்சிங்க. எனக்கு கண்ணீர் வராத நாள் இல்லை. டெய்லி அழுது ஜெபிப்பேன். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி அழுதுருவேன். அந்த வீட்டில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீட்டு கொடுத்தாங்க, அங்கேயும் அழுதுதான் ஜெபிப்பேன். ஆராதனை என்பது மகிழ்ச்சி. புரியுதா உங்களுக்கு? நீங்க காட்சி தாங்கய்யா. தேங்க்யூ, சூப்பர் பிரதர். இவரோட ஆராதனை நீங்க என்ன பண்ணோம்? இப்ப எப்படி பாட போறோம்? எழும்பி நின்று மகிழ்ச்சியா துள்ளி குதித்து வெள்ளம் போல் நிந்தை எப்படி உடம்பு அசைச்சு மேற்கொள்ள அவர் போடுவார். இப்ப உடம்ப ஷேக் பண்ணுங்க. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வாந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வாந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீர்ந்தாரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நம்பிக்கை தைரியம் மீர்ந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அசைவாடும் ஆவியே தூய்மாய் ஆவியே, அசைவாடும் ஓ ஆவியே தூய்மாய் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. ஹல்லேலூயா. இடமசைய கைத்தட்டி கேளுங்க. வாயை திறந்த அபிஷேகத்திலே நிரப்புகிறார். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. பாடுவோம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. சத்தமாய் இந்த வேளையிலே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சுவிட்சர்லாண்டை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். நல்ல கை தட்டுவோம். சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை கை தட்டி லக்கண ரமஷியந்தரா ஓர நமக்கத்தரே கை தட்டி இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தென்னினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாடுவோம். தென்னினி மயிலும்
இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கணந்த நந்தமாய் வில்லத கரியதோ நன்மைகள் பல பல. விந்தையாய் நமக்கணந்த நந்தமாகி வில்லதற்கரியோ நன்மைகள் பல பல. தந்தானை துதிப்போமே, தந்தானை துதிப்போமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக பொழிந்திடுமே. ஓ, உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. தேவா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்வோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரும் கையை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஓஹோ, முப்பர் வாலிபர் யாவரும் கையை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்வாரே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரக்கமாஷே. ஓரா நமக்க தியந்தர லக்கட திரணமா லெபாக்க சந்துல மனபி கபடபலவதரபா. கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம், கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம், கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. Let's come down Holy Spirit power. ஆவியானுடைய மகிமை இறங்கி வருவதாக, ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஆவியானுடைய அக்கினி இறங்கி வருவதாக. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. பாபா தலைக்கு மேல கையை தட்டுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நல்ல கையை உயர்த்தி எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேட்போமா? எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். Let's sing everyone. எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். கண்ணு மூடி கையை உயர்த்தி என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. மார்போடு
மனக்கவலைகள் தீர்ப்பாரே. சொல்வோம், மார்போடு அணைப்பாரே. மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. சொல்லுங்க, கவலையோடு வந்திருக்கிறீங்களா? உங்களை தேற்றுகிற தேவன் இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். என் நேசர். ஓ அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. சொல்லுங்க, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே சபையாய் குடும்பமாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின் அன்புக்காக நன்றி. எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அப்படியே உட்காருவோம். கொஞ்சம் வாலியம் மட்டும் கொஞ்சம் வைங்க. காலையில் ப்ரீச் பண்ணி வலிக்குது. கொஞ்சம் லைட்டாக வாலியம் வச்சு ஷார்ப் மட்டும். இந்த எக்கோ கட் பண்ணுறேங்க, ஸ்டோட்லாம் பேஸ் கட் பண்ணுறேங்க. ஆமென். சரி, ஒரு 25 நிமிஷம் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க போறோம். பிராக்டிக்கலா பேசுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். பெந்தேகோஸ்தே நாளுன்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறது இல்லை. என்னைக்குமே ஆவியானவரோடு நாம் உறவாடுகிற தேவ பிள்ளைகளாக எவ்ரிடே மஸ்ட் வி கனெக்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். எல்லா நாளும் ஆவியானவரோடு ஐக்கியப்படும் பொழுது இந்த ஐக்கியம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும், சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும், உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். நமக்கான அற்புதத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். இப்போ நான் போற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்க அழுவாங்க. எப்படி நம்ம என்ன செய்யறோம், எதனா மேஜிக் பண்றோமா? இல்லை, ஆராதிக்கிறோம், ஜனங்கள் கண்ணீர் வடிப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட அபிஷேகத்தை வேணும்னு சொன்னா ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம போடுற பேண்ட் ஷர்ட், கோட் ஷூட், பெரிய பெல்ட், பெரிய ஷூ, பெரிய நான் கார்டு வச்சிருக்கிறேன், நான் அப்படி கார் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் வேணும் தான், வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆசீர்வாதம் இல்லாம நம்ம வாழவே கூடாது, அதுல நான் உறுதியானவன். செழிப்பு இல்லாமல் வாழவே கூடாது, அதுல ரொம்ப உறுதியானவன். ஆனால் இவைகளுக்கு முன்பாக ஆவியானவரை நாம் தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவரோடு ஐக்கியப்பட வேண்டும், ஆவியானவரோடு உறவாட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பதான் நம்ம ஜாலியா இருக்கவே முடியும். நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஆபத்துலாம் வரும். சரி, நாளைக்கு இதை கர்த்தர் பார்ப்பார், நாளைக்கு இதை செய்வார், நாளைக்கு இது நடக்கும், முடியும். அந்த பயம், பதட்டம், நான் தலை குனிஞ்சிருமா, என்னை அவமானப்படுத்திடுவாங்களா, என் ஊழியம் உடைஞ்சிருமா, என் வாழ்க்கை செதஞ்சிருமா, இப்படியெல்லாம் எனக்கு பயம் வந்ததே இல்லை. இதற்கு காரணம் ஆவியானவர் கூட இருப்பதினால். நான் மரித்தேன், ஆனாலும் சர்வ சதா நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒருத்தன் சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி? ஐயா ஊழியத்தை ஆண்டனை ஆரம்பிக்கும் பொழுது, இலங்கையில வந்து இங்க ஊழிய ஆரம்பிக்கும் போது அப்ப சொல்லிருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர். இன்னைக்கு 10 பேர் காணாம போயிட்டான். இதுதான் மனுஷன். ஆனா அவரை அழைத்த ஆவியானவரும் ஆண்டவரும் இந்த நிமிஷம் வரைக்கும் 65வது ஆண்டிலும் அவரோடு கூட ஆண்டவர் அடியெடுத்து வைத்து வாசம் பண்ணுகிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேளுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. டெய்லி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு என் ஒய்ஃபுக்கு சொல்வேன், எங்கள் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க, நான் அவங்களுக்கு ஈக்குவல் இல்லை, ஆனாலும் என்னை நேசிப்பாங்க, எனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, பணத்திமுரு அவங்ககிட்ட இல்லவே இல்லை, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவோம் ஒய்ஃப்கிட்ட, ஏமா கல்யாணம் பண்ணதுனால ஏன் பின்னாடியே புருஷன் சொல்லிட்டு அலையாத, நீ கடவுளை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். என் பையன் இருக்கிறான், அவன்கிட்ட சொல்வேன், டேய் உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, கடவுளை டிபெண்ட் பண்ணி அவர்கிட்ட நீ கேட்கணும். நான் என் வேலையை பார்ப்பேன், நானும் ஆவியானவர் தான் பிடிப்பேன். நம்ம 3 பேர் ஆவியானவர் தான் பிடிக்கணும், அவர் நம்மளை பிடிக்கணும். இதுதான் நல்ல குடும்பம். என் தகப்பன் ஆவியானவரை பிடித்திருக்கிறார், என்னுடைய தாய் ஆவியானவரை பிடித்திருக்கிறார்கள், பிள்ளைகள் ஆவியானவரை பிடித்து விட்டார்கள், பிடிக்காமல் இருந்தார்கள், பிடித்து விட்டார்கள். ஆவியானவர் இந்த குடும்பத்தை பற்றி பிடித்து விட்டது. நான் இன்னொன்றை சொல்லட்டும், என் தகப்பன் குடும்பத்தின் மூலமாய் உங்கள் குடும்பங்களை ஆவியானவர் பற்றி பிடிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். உங்களுக்கான ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போறார். நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு 20 years old, வாட் இஸ் மை ஃபியூச்சர், என் எதிர்காலம் என்ன கவலை தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா? அப்படியே பிளைண்டா பிளாங்கா, என்ன ஃபியூச்சர், எப்படி என்ன நடத்த போறாரு? நான் சொல்றேன், TFCல வாசம் பண்ணுகிற அங்கம் வைத்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் கட்ட போகிறார். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கட்ட போகிறார். நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். இப்ப எனக்கு டைம் இல்லை, அங்கிருந்து அவசரமா போயிட்டு வந்து இப்ப ஆடுறேன், சாப்பிடவே இல்லையே, சாப்பாடுக்கு நிறுத்துறேன். ஐயோ சோறு வேணாம்ப்பா தம்பி, என்னை சர்ச்சில் விட்டு ஒரு நேர்மையா டைம் ஃபாலோ பண்ற ஒழுக்கமான ஊழியக்கார், பேரை கெடுத்து கூடாது, சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, என் பேரை காப்பாத்துற, டே ராஜா என்னை கூட்டு வா. சாப்பிடவே இல்லை, டீ வேணுமான்னு, வேணாப்பா நீ என்னை இட்டு வந்து விட்டுரு. உள்ள வந்தோடனே மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பயம் இருக்கணும். உங்களுக்கு அந்த பயம் வருவதாக. நம் பின்பற்றுகிறவருடைய ஒழுக்கத்தை நாம் பின்பற்றுவோம். இன்னைக்கு 4 பாயிண்ட வேகமா சொல்றேன். நம்மலாம் ஒரு குடும்பமா இருப்போம், ரொம்ப சீரியஸா அப்படியா ஒன்றும் இருக்காதீங்க, அப்படியே சந்தோஷமா மகிழ்ச்சியா வசனத்தை கவனிங்க. இப்ப 4 பாயிண்ட் சார், நீங்க வாசிங்க சார். செம்ம. உங்க பேர் என்னையா? ஜூடா. சூப்பர் ஜூடா. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தெரியும் கேள்வி ஞானம். நான் மியூசிக் படிக்காதவன், மியூசிக்லாம் எனக்கு படிக்க தெரியாது, நான் படிச்சுட்டுலாம் வரல, கீபோர்ட்லாம் வாசிக்க தெரியாது. கேள்வி ஞானம் எனக்கு. தப்பு பண்றவன அடையாளம் காட்டுவோம் கரெக்டாக. அந்த ஸ்கேலை தப்பு பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? பெருசா பண்ணுவான், தப்பு பண்ணுவான், ஸ்கேல் மாறும், ட்ராக் மாறும். ஜூடா பிரதர் நேத்தும் பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன், ஸ்கேல் மாறவே இல்லை. கை தட்டு ஜூடா. அந்த பேடு தம்பி கரெக்டா போறாப்ல, ரூட்ல கரெக்டா போறாப்ல. இதெல்லாம் பெரிய கிஃப்ட்டுங்க. அயல் நாட்டுல மியூசிக் ஒழுங்காவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் தான் போய் பார்த்துருக்கிறேன், ஒழுங்காவே வாசிக்க மாட்டான் ஆளு, நல்லா பாடாது. ஆனா இந்த சர்ச்சில் கிரேட் பேடிஸ்ட், கிரேட் கீபோர்டிஸ்ட், கிரேட் பாஸ்டர், கிரேட் பிலீவர்ஸ், கிரேட் ஆடியன்ஸ் சொல்றதுக்குள்ள ஒழுங்கு ஆடியோ வச்சிரு, அப்பதான் கிரேட் ஆடியன்ஸ் சொல்லுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சூப்பர். we are one family in Christ. அப்போ இன்னைக்கு நான் போறேன், நல்லா சந்தோஷமா இருப்போம். 20 minutes தானே, நல்லா பேசிட்டு கொண்டு போவோம். தேங்க்யூ அப்பா கூட சொல்லிட்டார் 30 minutes. இப்போ கவனிக்கணும். இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பழைய ஏற்பாட்டில் மோசே ஆரம்பிச்சார். நான் தான் ஐயாக்கு நேற்று சொன்னேன், மோசே எங்கும் வீட்டில் உண்மையா இருந்தான். கர்த்தர் சொன்னாரு. புதிய ஏற்பாட்டில் பவுலே தன்னை சொல்லுகிறாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார். இந்த வித்தியாசத்தை இதெல்லாம் படிங்க, ஜோடியா இருக்கு வார்த்தைகள்லாம். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இப்ப நான் போறேன், பழைய ஏற்பாட்டில் மோசே ஊழியத்துக்கிட்டே, நீ ஒரே ஆளா உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண முடியாது, நியாயம் விசாரிக்க முடியாது, உனக்கு கீழே 70 பேரை தெரிஞ்சுக்க, கூட்டா ஒரு ஆளை வச்சு என்ன செய், ஜட்ஜ்மெண்ட் பண்ணு, நியாயம் விசாரி. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? 12 சீஷர்களை இயேசுவுக்கு தெரிந்து கொண்டார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா? மொத்தம் எத்தனை சீஷர்? 13 நினைக்கிறேன் மொத்தம், எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? மொத்தம் எத்தனை சீஷர்? என்னங்க? ஓகே 12. இந்த 12 பேரை இயேசு ஊழியத்துக்கு கூப்பிட்டார். எல்லாம் ஊழியத்துக்கு வந்தாச்சு. நான் என் குடும்பமா பேசுறேன்.
ஒரே இலக்கண தமிழ்ல எனக்கு பேச தெரியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த தேசத்தில் உங்களை பார்க்கும்படியா கர்த்தர் பாராட்டு. இப்படியும் பேச தெரியும், அப்படியும் பேச தெரியும். பேசுறதெல்லாம் திறமை, ஆனா ஆண்டவர் தான் கிரியை செய்யணும். திறமையெல்லாம் வச்சு கடைசி வரைக்கும் கதை ஒட்ட முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, போகட்டும். ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. 12 பேரை தெரிஞ்சாரு. எத்தனை பேரு? 12 பேர்ல பாருங்க, ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர் மேத்யூ, ஒருத்தன் மீன் பிடிக்கிறவன் பீட்டர். சாதா தொழில். இலங்கையிலலாம் மீன் பிடிக்கிறவங்கள பெர்னாண்டஸ் சொல்லி பெருசா மதிப்போமா? ஒரு கூட்டாளி மதிக்க மாட்டான். ஐயாவுடைய புக்ல இப்ப படிச்ச, கிறிஸ்தவன் என்று மெச்சிக்கொள்ளுகிறவன் இன்னும் ஜாதியை பார்த்து கிறிஸ்துவை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் படிச்சு ஜாதி பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார், வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டார். மீன்காரனையும் கூட வச்சுட்டாரு, அதிக படிப்பு படிச்ச டாக்ஸ் கலெக்டரையும் கூட வச்சுட்டாரு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னு கேட்டா, நம்ம ரொம்ப சர்ச்செல்லாம் அலட்டிக்க வேணாம். அவன் டபுள் டிகிரி, அவன் பெரிய ஆளாக்கும், பெரிய சொத்து நிறைஞ்சவன், எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி, ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கு. நோ நோ நோ, அவர் சாதாரணமானவனையும் கூட வச்சிருக்காரு, ஹையஸ்ட்ல இருக்கிறவனையும் கூட வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு ஜாதி, கருப்பு, சிகப்பு, பணம், ஏழை வித்தியாசம் அல்ல, சமமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். 12 பேரும் வந்துட்டாயா, ஊழியத்தை பார்க்கறான். இயேசுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு. நம்மலாம் பாருங்க, 1000 நோட்டீஸ் அடிக்கணும், 1000 வாட்ஸ்அப் போடணும், 1000 போன் கால்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு பிரியாணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஆனா இயேசுடைய ஊழியத்தின் காலத்துல வனாந்திரத்துல கூட்டம் நடக்கும். ஜனம் நிறைய பேர் வந்தாங்க. வனாந்திரத்துல கூட்டம், ஏகப்பட்ட ஜனம் இயேசுடைய உபதேசத்தை தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவருக்கு பின்னாடி, இயேசுக்கு பின்னாடி பெரிய கூட்டம்? படிக்க வேணாம், என்ன கவனிச்சா போதும். யோவான் 6:1, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை கண்டு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஏகப்பட்ட அற்புதம் செய்தார். இஸ் a supernatural God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி நிறைந்த வல்லமை உள்ள தேவன். அவர் கேன்சரையும் குணமாக்குவார், கோடிக்கணக்கான கடனையும் விடுதலை கொடுப்பார், சமாதானத்தையும் கொடுப்பார், தற்கொலை ஆவிகளையும் மாற்றுவார். எல்லாமே எப்படி நடக்கும் தெரியாது. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அண்ணன் பாஸ்டர் பாடின மாதிரி, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். நம்புறவங்களுக்கு அற்புதம் நிச்சயம் நடக்கும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு பெரிய ஊழியம் நடக்குது. கூட்டம் 12 பேர் வந்துட்டான். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஆண்டவர் நடத்துறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கான்ஃபரன்ஸுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கூட்டம் காலையில இருந்து நடக்குது. அதுலதான் அந்த 5ஆம் அதிகாரம் மலை உபதேசம். அததான் இன்னைக்கும் காந்தி பின்பற்றினார். இந்தியாவில் பெரிய பெரிய ஆட்கள் பின்பற்றினாங்க. அந்த வசனத்தை எந்த மனுஷனாலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. நிலையான ஒரு சத்தியம். மேத்யூ 5 சாப்டர். இப்போ கவனிங்க, அப்போ ஆண்டவர் சாயந்தர நேரம், இந்த மாதிரி ஈவினிங் டைம். ஆனா இங்க என்னன்னு ஆச்சரியங்க, 8 மணிக்கு வெளிச்சமா தான் இருக்கு. எனக்கே பார்த்தேன், என்னடா ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கு. இப்போ ஈவினிங் ஆயிட்ட பிறகு இயேசு பார்க்கிறார், ஆயிரக்கணக்கான மக்கள். சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க, இயேசு எப்படி இருக்கார்? இதுதான் பாயிண்ட் இன்னைக்கு. இயேசு எப்படி, சீஷர்கள் எப்படி? இதுதான் பிரசங்கம். கவனிக்கணும். 12 பேருடைய கோமாளித்தனத்தையும் அவங்க கேரக்டரையும் இன்னைக்கு சுட்டி காட்ட போறேன். நம்ம கிட்ட அந்த மாதிரி கேரக்டர் இருந்தா மாத்திக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 12வது 9வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். லூக்கா 9, 12, 13. சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். கவனிங்க, சீஷர்கள் உடனே ஈவினிங்லாம் மீட்டிங் முடிஞ்சு ரொம்ப டயர்டா போய் இயேசு பாதத்தில் உட்கார்ந்து, இயேசுவே அவ்வளவுதான், மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, எல்லாரையும் என்ன செய்யணும், கிளப்பி வீட்டுக்கு அனுப்பணும், அவங்களே போய் சாப்பிட்டோம். இது சீஷர்களுடைய புத்தி. என்ன கவனிங்க, எவ்ரிஒன் லிசன். சீஷர்களுடைய கேரக்டர், இவன் சாப்பிட்டான சாப்பிடலான, வீட்டுக்கு அனுப்புங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. இது சீஷர்களுடைய கேரக்டர். ஆனா அப்பாவுடைய கேரக்டர் என்ன? 13 வாசிக்குமா, சீக்கிரம் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, யாரு? இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இது தகப்பனுடைய இதயம். கவனிங்க,
சீஷர்கள் வீட்டுக்கு அனுப்புறான். ஆனா இயேசு என்ன பண்றாரு? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இந்த இதயம் தான் வேணும். தகப்பன் இதயம், உங்களுடைய தலைமை போதகர் தகப்பன் இதயம் கொண்டவர் என்று எல்லாரும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்பவும் பேசுறேன், நீங்க இந்தியாவுக்கு வந்தா நீங்கள் தகப்பன் என்பதை நான் பிரகடனப்படுத்த போகிறேன். ஒரு பெரிய கூட்டம் செய்ய போறேன். கேரக்டர் கவனிக்கிறோம், கேரக்டர் வாட்ச் பண்றோம். என் விசுவாசிகளே, நீங்கள் கஞ்சத்தனமாக, ஒரு விதமான பெருமை உள்ளவர்களாக, நல்ல மனசாட்சி இல்லாமல் போனவர்களாக அல்ல. நீங்கள் இயேசுவை போல் பிறருடைய வயிற்றை பசியாற்ற நீங்கள் நல்ல உள்ளம் கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொட்டை எடுத்துட்டேன், பூவை எடுத்துட்டேன், நகையை கட்டிட்டேன், நான் பெந்தேகோஸ்தேவா மாறிட்டேன், இதெல்லாம் செகண்டரி சார். கேரக்டர் முக்கியம். அதுதான் இவர் பாஸ்டர் ஆண்டனி எனக்கு தெளிவா அடிக்கடி எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் எனக்கு அடிக்கடி என் சர்ச்சுக்கு வருவார். அவர் கூட ஏஞ்சல் டிவி, பிளஸிங் டிவி, ஹோலிகாட் டிவி எல்லாத்துலயும் நான் தான் பின்னாடி பாட்டு பாடுவேன். இப்பதான் டைம் இல்லை, போறது இல்லை. எல்லா மினிஸ்டர்ஸ் நமக்கு தெரியும். ஆனா இவரை சந்தித்து நான் ஒரு இடத்தில் நான் ஒரு தவறை கையாளும் போது, ஒரு வேறொரு ஆளால் அந்த தப்பு நடக்கும் பொழுது எனக்கு கரெக்டா எனக்கு சுட்டி காட்டுறார். என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஊழியத்தில் வார்த்தையும் நேர்மையும் கேரக்டர் ரொம்ப முக்கியம். நீங்க சரியா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன் நல்லதை சொல்லி கொடுத்துனே இருப்பார். நான் அந்த பெரிய தப்பை பண்ணிட்டு பயந்து நிக்கிறேன். கான்டாக்டே இல்லை. ஆனா என் பிறந்த நாள் ஜனவரி 12ஆம் தேதி நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். அழுதம் பாருங்க, சத்தியமா சொல்றாங்க. இந்த பலிப்பிடத்துல எனக்கு அமைச்சர்லாம், என் பிறந்த நாளைக்கு அமைச்சர்லாம் வருவாங்க தமிழ்நாட்டில். இப்போ எப்படி இந்த ஊருக்கு எம்பி, மினிஸ்டர், அது மாதிரி என் பர்த்டேக்கு நான் பெருசாக செய்வேன். நிறைய பேர் வருவாங்க, 300 பேர் 400 பேர் பங்கு பெறுவாங்க. எல்லாரும் சாப்பாடு போடுவேன், எல்லாம் வாழ்த்துவாங்க. பெரிய அமைச்சர், எம்எல்ஏலாம் வருவாங்க. எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல் முறையா ஒரு கிஃப்ட் வருது, என்னை தேடி வருது. ஒரு பூ கொத்து. அதுல போட்டிருக்குது பர்த்டே விஷஸ் ஆண்டனி ஜோசப். உள்ளம் உடையுது. நான் தவறு செய்து பயந்து திகைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தகப்பனின் இதயம் மன்னித்து, பாவித்து, ஏற்றுக்கொண்டு, நேசித்து, குற்றத்தை பிறரிடத்தில் வெளிப்படுத்தாமல் என்னை உருவாக்க இந்த மன்னிப்பை கொடுக்கிறதே, இதுதான் கிறிஸ்தவ இதயம். இதுதான் கிறிஸ்து விரும்புகிற இதயம். அந்த இதயம் தான் இன்னைக்கு நான் வெளிப்படுத்துறேன். பலிப்பிடத்துல கிறிஸ்துவை போலான ஒரு இதயத்தை இந்த தகப்பனுக்கு மேல, பரம தகப்பன், இப்ப சுவிட்சர்லாந்துல ஒரு தகப்பன். எல்லாரும் ஆமீன் சொல்லி ஏத்துக்கங்க பார்க்கலாம். நான் சொல்றது பொய்யா உண்மையா? உற்சாகத்தோடு சொல்லுங்க அல்லேலூயா. சரி போகட்டும். ஒரு சாட்சியை தான் நான் பிராக்டிகலா தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப கவனிங்க, சாப்பாடை துரத்துன்றான். அப்ப இயேசு சாப்பாடு கொடுக்கணும்ன்றார். சரி கொடுக்க சொல்லிட்டார, என்ன செய்யணும்? சரி ஓகே ஏசப்பா கொடுக்க சொல்றீங்களா, கொடுத்துறேன். இவங்க அதை சொல்லல. இங்கு ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால், நீங்க திங்க் பண்ணுங்க, அப்படி போயிடுங்க. பிஃபோர் 2000 இயர்ஸ் போயிடுங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸ்பீடா பேசியிருப்பாங்க. டயர்ட்ல எப்படி பேசுவாங்க? இவ்வளோ பேருக்கு போஜனம் கொடுக்க வேண்டியதனால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. எப்படிங்க சொல்லியிருப்பாங்க? எப்படி சொல்லியிருப்பாங்க? டயர்டு. எப்படா இவங்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நம்ம பாட்டு தூங்க போலாம். நேற்று நைட் அப்படிதான் நடந்திருக்கும். எப்படா கிளப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு பார்க்கலாம். என்னடா இன்னும் ஸ்பீக்கர் எடு, ஒயர் எடு, லைட் எடு, நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. ஆனா இயேசு பாருங்க சலிக்கவே இல்லைங்க. நீங்க திங்க் பண்ணுங்களேன், பிப்ளிக்கலா இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் சாயங்கால வேளையில் ஜெபம் பண்ணினார், அதிக இருட்டோட ஜெபம் பண்ணினார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்ப இயேசு பார் நைட்டெல்லாம் நைட் பிரேயர். அதிக காலையில போய் எழுந்து பிதாவோட சித்தத்தை கேட்கிறார். நைட்டெல்லாம் ஜெபம், ஈவினிங்கும் ஜெபம். அந்த காலையில என்ன ரெஸ்டா? அப்பயும் போய்
குஷ்டரோகியை சுத்தமாகிறது, செவிடனை கேட்க வைக்கிறது, முடவனை நடக்க வைக்கிறது, ஊமையனை பேச வைக்கிறது, எல்லாம் அற்புதம். திருப்பி சாயந்தரம் களைப்பு இல்லை, பிதாவோடு. அப்ப பாருங்க அவர் டைமிங், அவருக்கு களைப்பே இல்லை, சீஷருக்கு களைப்பு. பழமொழி சொல்லுவான், அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள. சொல்லுங்க, இவங்க 14 அடி பாயலையே, எல்லாரையும் துரத்துறதுக்கு ரெடியா இருக்கானா, சர்ச்சை வழக்க வாங்கறானா, சபையில கூட்டத்தை சேர்க்கலனா சர்ச்சை சண்டை போட்டே துரத்துறான். போ, அன்பை வெளிப்படுத்துறது தானே சபை. அவ்வளோ சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஏன் இப்போ லாஸ்ட் வீக் நீங்க சர்ச்சுக்கு வரல, என்ன குழப்படி உங்களுக்கு, ஏன் கதைக்கல என்னோட, நான் உங்களை மாதிரி பேசிட்டேன், இப்போ சூப்பரா, இன்னும் 2 நாள்ல தான் நான் கதைச்சிருவேன், சரியா, எந்த குழப்படி இல்லை, எப்படி அப்படி போய் கார்லயே கேட்டு வந்தேன். அப்போ இவங்க பார்த்தா துரத்த ஆரம்பிக்கிற அன்பு இல்லை, தகப்பன் இதயம் இல்லை, விரட்டுற இதயம், சோம்பேறித்தனம். இன்னைக்கு சபைக்குள்ள சோம்பேறித்தனம் இருந்தா அற்புதம் நடக்காது, சபை வளராது, ஊழியம் பிரகாசிக்காது, நம்மளும் நல்லா இருக்க மாட்டோம். நீதிமொழிகள் 6 ஃபுல்லா போய் படிங்க. எறும்பு கிட்ட போய் கத்துக்கின்றாரு. நம்ம பெருசா யானை மாதிரி பேசுவோம், ஆனா நமக்கு உதாரணத்தை யாரை கொடுத்துருக்காரு பத்தியா? அதான் ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்றவங்களே என்னையும். நம்ம 2 பேரும் ரொம்ப அலட்டிக்கலாம் கூடாது. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லியிருக்காரு பாரு. நம்ம தான் என்ன, நான் பெரிய ஜீனியஸ், இன்டெலிஜென்ட், ஞானம் உள்ளவன், வைஸ் மேன். எறும்பு கிட்ட போய் கத்துக்கப்பா சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு. எறும்பு கிட்ட, மம்மி ஐ ஹேட் சோ வீக் மை பாடி, ஓ டுடே ஐ கேனாட் சர்ச், ஐ எம் நாட் அட்டெண்டிங் தி பிரேயர், சாரி. அப்படிதான் தூக்கம். வாலிப பிள்ளைங்களாம் தூக்கம். நான் என்ன சொல்ல வரட்டும், இந்த வாலிப பிள்ளைங்களை பயபக்தியில வளங்க, வசனத்துல வளங்க, ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். என் தகப்பன் கண்டிச்சு உணர்த்துவார். அதனாலதான் நான் பிரசங்கமே இப்படிதான் எடுத்துன்னு வந்தேன். ஏன் நம்மளும் அப்படித்தானே சொல்லணும், தகப்பன் வழியில தான் நம்ம போனோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பரலோகத்தின் வாசல்களை ஆண்டவர் உனக்கு திறப்பார், கர்த்தருடைய மகிமை உனக்கு இறங்கி வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறங்கட்டும் அந்த வல்லமை, பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை. நான் எப்படி அதை பேச முடியும்? சுறுசுறுப்பாருங்க சார். வயசு எனக்கு அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, என்னமா இது, நான் இன்னும் ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்துல 120 வருஷம் சுவிட்சர்லாந்துல வாழணும், ஃபுல் ஹோல் வேர்ல்ட ரீச் பண்ணிடணும். இதுதான் என் ஆசை, இதுதான் என் ஆசை. நானும் 120 வருஷம் வாழணும். அப்புறம் எனக்கு அவர் கான்டாக்ட்ஸ் மூலமா நான் போய் எல்லாரையும் ரீச் பண்ணிடணும். பாருங்கப்பா, ஆடி அகலமா காலை இப்படி வெயிட் பண்றதே பெரிய விஷயம் இல்ல. வேகமா நடக்கிறது, படிக்கட்டுல ஏறுத பாத்தீங்களா? நம்ம ஆளுங்க சார், என் சர்ச்சில் ஒரு 4 பேருக்கு தான் சார் வீணா போனவன். 47 வயசு தான் சார், 48 வயசு ஆகும் சார், இப்படி வரான் சார் ஒருத்தன் சர்ச்சில். மனித குரங்கு மூலம் தானே வந்தேன்னு சொன்னான். இன்னொருத்தனை பார்க்குற ஆராதனைக்கு இப்படி வரான் குனிஞ்சி. என்னப்பா ஏன் இவர் பாத்தியா அப்படி வேகமா? நேற்று ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கல் எடுத்தது உண்மைதான். இப்ப நான் சொல்லட்டும், எல்லா அவயவங்களையும் இந்த 65th 65வது பிறந்த நாள்ல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாம் உறுப்ப கர்த்தர் புதுசா வெளியே பழச எடுத்துட்டு உள்ள புதுசா பிக்ஸ் பண்ண போறாரு. சரீரத்துல நீங்க அதை உணர முடியும், சாட்சி சொல்ல போறீங்க, நாட்டுக்கு தெளிவா வர போறீங்க, இந்தியாவுக்கு இலங்கைக்கு தெளிவா வர போறீங்க. அது நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, இலங்கை பல இடத்துக்கு கர்த்தர் TFC மூலமாய் பெரிய காரியத்தை செய்ய போறார். கையை தட்டுங்க. நீங்க இப்படி இன்ஸ்டால்மெண்ட்லாம் உட்கார கூடாது, நல்லா கை தட்டணும், இன்னும் நல்லா கை தட்டணும். கிரீம் தடவ கூடாது, கிரீம் தடவ கூடாது, இதுலயே சுறுசுறுப்பு இருக்கணும். அப்ப ஊழியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வேலையிலையும் பிசினஸ்லயும் ஜெபிக்கிறது எந்த விஷயத்திலையும் அப்படி பண்ணாதீங்க, சுறுசுறுப்பா இருக்கு. ஓகே பாஸ்டர், I can no cannot, you don't say cannot, can. சிங்கப்பூர்காரன் அடிக்கடி அப்படிதான் பேசுவான். ஹலோ பாஸ்டர், can yes can சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து can. என்ன வாட்டர் கேனா? என்ன கேன்? உங்களுக்கு நான் சொல்றேன், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். உங்க குடும்பத்துக்கு நல்ல உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி முடிப்பீங்க,
வாடகை வீட்டில் இல்லை, சொந்த வீட்டை வாங்கி லோனு போட்டாலும் பரவாயில்ல, அதை கட்டி முடிச்சு சுகமா அந்த வீட்டில் நீங்க வாழுவீங்க. பிஆர் கொடுத்து காடியை வாங்கி, சும்மா சாதா காடிலாம் கிடையாது இனிமேல் உங்களுக்கு, ஹையர் லெவல்ல எந்த காரை அந்த காரை கத்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க இப்படிதான் இருப்பீங்க மாதிரி இருக்கு. ஆமேன்னு சொல்ல வேணாம், எங்க ரிசீவ் பண்ணணுங்க. முதல்ல நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போலவே அழைக்கிறவர். அப்ப எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவர் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வேணும். ஆமா, நாளைக்கு போனா நான் லோன் கட்டணும், அதுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. இங்க வந்து 1000 பிராங்கா என்ன சொல்றீங்க, அது என்னன்னு இப்ப ஹீரோ வாங்கிட்டேன், அது என்ன செய்ய? உங்களால முடியும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்க பெருகுவீங்க. இன்னொரு ப்ராஃபஸி நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். டிஎஃப்சி ஃபேமிலி மெம்பர்ஸ், தமிழ் சர்ச் பிள்ளைங்க, இந்த சபையின் மூலமாய் இலங்கை இந்திய ஊழியங்களுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் போவீங்க. இங்க எல்லாம் ஏழைகளை பராமரிக்கத்தக்கதாக வெள்ளக்கார மூலம் இல்லைங்க, உங்க மூலமா உங்க உழைப்புல இருந்து வேர்வையில இருந்து ஒரு பங்கை கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போறார். நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். சபைகளை கட்ட போறீங்க. ஒரு ஃபேமிலி மூலமா சபை கட்டப்படும். ஓல் சர்ச் மூலமா ஒரு சர்ச் இல்லைங்க, ஒரு குடும்பத்தின் மூலமா இப்ப சபைகள். அப்ப நீங்க சுறுசுறுப்பா இருங்க சார். இந்த ஆட்கள் மாதிரி போகணுமே வரணுமே பாஸ்டர், 3 மணி நேரம் அவன் விளையாட்டுல ட்ரெயின் பிடிச்சி போனோம், என்கிட்ட காடி இல்லை, அப்படிலாம் இல்லை. உங்களால முடியும், நடங்க. அடிக்கடி ஸ்பெஷல் மீட்டிங் வாங்க. கூட்டம் இருக்க இல்லையே, ஃபாஸ்டிங் பீரியட்ல முட்டங்கால போட்டு ஜெபிங்க. வீட்டுக்குள்ள ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை படிங்க. நல்ல துதியாராதனை வீட்டுல போட்டு கேளுங்க. ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. உங்களுக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்வார். 40-41 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். வேகமா, டைம் இல்ல. அதே லூக்கா 9:40-41 சீக்கிரம் வாசிங்கமா. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். கவனிங்க சிஸ்டர், ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் இயேசு கிட்ட. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஏசப்பா, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என் பையன். இந்த பேயை விரட்ட உங்க சீஷர் கிட்ட கொண்டு வந்தேன், ஆனால் அந்த பேயை துரத்த அவர்களால், சொல்லுங்க, அந்த பேயை துரத்த நீங்க பேசணும். பேசுறது தான் சபையே. அப்படியே உட்கார்ந்து கேட்டு போனோ பாவியானோ, நோ ட்ரெடிஷனல், பாரம்பரியம், கிருபை செய். எனக்கு நிறைய விஷயம் தெரியும். எல்லாமே கேத்தலிக், சிஎஸ்ஐ பேட்டர்னு, கத்தோலிக்க பேட்டர்னு, இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் ஏமாத்துற ஊழியம், டூப்ளிகேட் வர்ஷிப், எல்லாத்தையும் தெரியும். நான் அதான் சொல்ல பாருங்க, இது நம்ம குடும்பம், நம்ம ஆவியில நிக்கணும். கடைசி வரைக்கும் ஆவியில நிக்கணும். சபை ஆவியில நிக்கணும். எந்த ஆவி? அசுத்தாவி, கெட்டாவி, கோட்டாவி இல்ல, பரிசுத்த ஆவியில நிக்கணும். இந்த பரிசுத்த ஆவி வந்தாதான் அவங்க பேசுவாங்க, கை தட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க. சில பேர் பாருங்களேன் பாஸ்டர், பாடவே மாட்டாங்க. ஆராதனை உமக்கே, ஒரு சிலர் பாடவே மாட்டாங்க. சபை ஆராதிக்கிறோம், சுறுசுறுப்பா ஆராதிக்கிறோம். சரி, பாயிண்ட். பேய துரத்த சொன்னா இந்த ஆளுங்களை முடியல. இப்ப நான் ஒரு பாயிண்ட் தமிழ் பழமொழி சொல்றேன். பக்கத்துல எல்லாரும் பாருங்க, முகத்தை பாருங்க. சொத்து பிரச்சனையா? ஏன் பார்க்க மாட்டீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பேரு பெத்த பேரு சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. பேரு பெத்தனா என்னது? பெரிய பேரு. சீஷர்கள், அங்கி, ரெவரண்ட், டாக்டர், அப்போஸ்தலர், பிஷப், கார்டினல். இப்பதான் 5000 கொடுத்துறான இந்தியாவில். சொல்லுங்க, பேரு பெத்த பேரு. நீங்க சொன்னாதான் நான் முடிப்பேன், இல்லைன்னா 7 மணி ஆகும் வெளியாவ. சொல்லுங்க, பேரு பெத்த பேரு. பேய் ஓட்ட வக்கில்ல. பேரு சீஷர், பேய் ஓட்ட தெரியலையே உனக்கு. ஒரு பேய் அடக்க முடியலையே, ஒரு பிசாசின் கிரியை அழிக்க முடியலையே. தேவ அபிஷேகம் என்பது உன்னை என்னையும் பார்க்கும் பொழுதே பேய் ஓடணும். நம்புறீங்களா, நம்ப மாட்டீங்களாங்க? நீங்க கேட்பீங்க, பேயெல்லாம் இருக்கா சார்? நான் பார்த்துருக்கிறேங்க.
ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்டுற ஊழியம் எனக்கு அப்போ சின்ன வயசில் போஸ்டர் ஒட்டுவோம். மீட்டிங் வரவாங்கள, மீட்டிங் ஒட்டும் பொழுது ஒரு சுடுகாட்டில் பேய் இந்த வெள்ளையாக போகுது. அப்படி நான் பார்த்தேன் கண்ணில், பொய் தான் நினச்சேன். சே பேய் பிசாசு சே அதெல்லாம் ஒன்றும் கண்ணார பார்த்தேன். ஒரு நாள் மீட்டிங் போகிறேன் ஆந்திரா பார்டருக்கு. சார் மீட்டிங் போயிட்டே இருக்கிற காரில் என் முஸ்லீம் பையன் ஓட்டுறான், என் ஃப்ரெண்டு டிரைவர். சர்ன்னு போகிறேன், ஒருத்தன் ரத்தம் ஃபுல் ரத்தம் அப்படியே காரை கிராஸ் பண்ணுறான். ஊழியம் போயிட்டு வரும் எப்படி இருக்கும்? பேய்களுடைய சக்தி, பிலிசூனிய மாந்திரிகம் உலகத்தில் இருக்கு. ஆனால் அவைகளை காட்டிலும் அதை அடக்கக்கூடிய சக்தி நம்முடைய இயேசுவின் நாமத்தில் உண்டு. கை தட்டினே இருக்கணும், அதான் ரிசீவ் பண்றதுன்னு அர்த்தம். எஸ் ரக்கமா ஷேத்தேனே லஸ்கா பத்தர நமஹட லக்கதரமா. தொடாது. சில வீட்டில் சொல்லட்டுமாங்க, எம்டியா இருக்கும். நான் சூப்பரா கண்டுபிடிப்பேன் அதெல்லாம். எனக்கு இந்த பொய் திருக்க பிடிக்காது. இந்த இடத்தில் கடைசி வரிசையில் ஒரு அன்பு மகளை பார்க்கிறேன். கடைசியா பார்க்கிறேன், நடுவுல பார்க்கிறேன், இடது பக்கத்தில் பார்க்கிறேன். அப்படிலாம் எனக்கு பிடிக்காது. இருக்கிறதா நேரடியா சொல்லணும். இதை நான் விரும்புறேன். ஏத்துக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன் அது மாதிரிலாம். எனக்கே காமெடி, டேய் லியோவாடா நீ எப்பறம் அந்த அம்மாவுக்கு அப்படி சொல்ற, என்று எப்படி ஆண்டவர் என்ன பயன்படுத்துறீங்க? ஆச்சரியமா இருக்கும். நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு. கர்த்தர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச்சில் இப்போ இங்கே இருக்கிறீங்க, நான் இப்போ இடது வலதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா தப்பாயிடும். கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் வேலை வருமானம் எல்லாம் இருக்கு. ஆனால் வீடு ரொம்ப எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்கு. வெறுமையா இருக்கு வீடு. வேலைக்கு போறோம் வர்றோம், உழைக்கல், வெறுமை. எல்லாம் பண்ணி முடிச்சிடும், ஆனா வெறுமை. இன்னைக்கு கர்த்தர் இந்த தலைமுறை சந்ததியின் சாபத்தை அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் விலக்கி ஒரு மன மகிழ்ச்சியை அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஊற்ற போகிறார். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லி கை தட்டுங்க. ஏன்டா பேயை துரத்த முடியல? சீஷர்களால ஏன் பேயை துரத்த முடியல? அவங்க சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. பேய் ஏன் துரத்த முடியல? விசுவாசம் இல்லை. ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன் இன்னும் நன்மையை பெறல? இன்னும் பிஆர் கிடைக்கல? ஏன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல? ஏன் கர்த்தர் உயர்வு கொடுக்கல? சொந்த தொழில் தொடங்கல? நம்பிக்கை இல்லை, விசுவாசமே இல்லை. பைபிள் சொல்லுது, கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தில் எவைகளை கேட்பீர்கள் அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே இந்த மலையை பார்த்து, நீங்க வாழ்ற பூமியை சுத்தி மலை தான், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் பெயர்ந்து போ. அப்ப விசுவாசம் ரொம்ப ரொம்ப, விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப மக்களே, நான் பிலீவர், நான் 10 வருஷம் 5 வருஷம் நான் அப்படியாக்க இப்படியாக்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க விசுவாசத்துல வாழுங்க. நம்பிக்கை வீட்டை கேளுங்க. நம்பிக்கை பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கை இன்னைக்கு என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட கை வச்சலாம் இல்ல, இந்த லாஸ்ட் பிரேயர்ல ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. ஜாலியா நைட் ஒரு பண்ணை போய் சாப்பிடுங்க. எனக்கு அந்த அம்மா சகோதரி டீ போட்டு கொடுத்துருவாங்க, நான் குடிச்சிட்டு நானும் அவங்களோட ஆசீர்வாதமா இருப்பேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போறார். நம்ம விசுவாசிக்க போற நம்ம குடும்பத்துல கிரியை நடப்பிக்கப்பட போது, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது, வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார், தடைகளை பரிசுத்த ஆவியானவர் நீக்க போகிறார். விசுவாசமா இருங்க. 3வது பாயிண்ட் 45. சீக்கிரம் வாசிங்க, டைம் நமக்கு இல்ல. 45 சீஷருடைய கேரக்டர் சீக்கிரம் வாசிப்போம். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. டைம் இல்ல. அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளல. எல்லாரும் கவனிங்க, எவ்ரிஒன் லிசன். சில பேர் அப்படியே டைம் போக 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 கிரில் சிக்கன் மாதிரி ஆயிடுவாங்க. பாத்தீங்களா, இப்படி தொங்கும். எனக்கு செம்ம, நான் கீழே விழுந்துருப்பேன். இப்போ நான் யோசிக்கிறேன், அது மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். இப்போ அப்படி வந்து விடுற மாதிரி ஆயிடுச்சு என் மைண்டு. ஏன்னா சாப்பிடலையோ இல்லை காலில் எழுந்துச்சு செட் ஆகலையோ, என்ன குழப்படினே தெரியல, கண்ணு வர அப்படி இழுக்குது. எனக்கே தெரியுது. நான் விழுந்துட்டா என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிங்களேன். இந்த வீடியோலாம் எடுத்துட்டு, இந்த போதகர் பிரசங்கிக்கும் பொழுதே விழுந்து விட்டார், இதெல்லாம் தேவையாண்டவரே, இந்த அனுதாப ஓட்டுலாம் எனக்கு வேணாம்ப்பா, அப்படி வர காணிக்கை எங்களுக்கு வேணாம்ப்பா, காத்திரமா வைங்க ஆண்டவரே, பலனை கொடுங்க ஆண்டவரே. சரி போகட்டும், இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா நம்ம குடும்பம் தானே ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இல்லைனா இலக்கண தமிழில் தெரியல உங்களுக்கு, என் தமிழ் விளங்குதா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்க?
ஓகே, சூப்பர். அப்ப கவனிக்கணும், பேர் சீஷருங்க ஐயா. PhD, அம்புடி லொடக்கு, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. நான் வந்து ஆன்லைன்ல பண்ணேன், நான் அங்க பண்ணேன், ஆஸ்திரேலியால பண்ணேன், துபாயில பண்ணேன், லண்டன்ல பண்ணேன். சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மகத்துவம் நமக்கு நேரடியா இருக்கணும். உமது மகத்துவங்களை பார்க்கும்படி, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி திறந்தார்களும். டெய்லி பைபிள் ரீட் பண்ணும். எப்ப பார்த்தாலும் யூடியூப் காதுல அந்த இதை ஏர்பாட் போட்டு, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்தவர், மம்மி கூடுவாங்க, ரேச்சல். அவன் கண்டுக்கிறது இல்லை, காதல தான் போட்டாங்களே. யூடியூப் யூடியூப் யூடியூப், எப்ப பார்த்தாலும் யூடியூப். ஆவியில நிக்கிறவங்க 24 மணி நேரம் யூடியூப்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது ஒரு பார்ட், வேணான்னு சொல்லல, கர்த்தர் அனுமதிச்சுதான். கொஞ்ச நேரம் கேட்கணும், லைவா ஜெபிக்கணும், லைவா பைபிள் ரீட் பண்ணணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார் உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். எனக்கு இந்த தம்பி வரும்பொழுதே கார்ல சொன்னேன், தம்பி இந்த தேசத்துல யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் நிறைய பேரு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, வெளிப்படுத்துறார் கர்த்தரு. நான் இப்பதானே வரேன் முதல் முறையா, எனக்கு சொல்றாரு நிறைய போதையில் இருக்கிறாங்கப்பா, வீட்டுக்கே தெரியாது, ஆனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஏதாவது பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. பேப்பர் மாதிரி, பேப்பர் எப்படி பறக்கும் அந்த மாதிரி, நமக்கே தெரியாது சார். அப்ப இந்த நேஷனுக்காக ஐயா ஜெபிக்கிறார், ப்ரே ஃபார் சூரிக் ஜெபிக்கிறார்ல. கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க போகிறார். நம்புறவங்க கை தட்டுங்க. எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார், ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார், மனம் திரும்புதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென். நான் சொல்லட்டும், இந்த இடத்துல காலில ஏதோ நேத்து ரிட்டைர்மெண்ட்டுக்காக பாதி பேர் வராம இருக்கலாம். வாலிபர்களுடைய கூட்டமே நிரம்பி வழிய போகுது. ஒருத்தரும் ஒரு பொண்ணும் பையனும் பியூரிஃபையா கடவுளுடைய ஊழியத்தை இந்த சபையில செய்கிற நாட்கள் சீக்கிரத்தில் கிட்ட வரப்போகிறது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி கவனிங்க, வார்த்தை 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 வசனம். பாட்டு பாடுங்க, அதுக்குன்னு சில பேர் பாட்டே வேணான்றான். டேய் ஒரு பாட்டை பாடி ஆராதனை ரொம்ப இருக்கணும், ஆனா வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். வார்த்தை அறிந்து கொள்ளுங்க, வெளிப்பாட கர்த்தர்கிட்ட கேளுங்க. நீங்க படிக்கும் பொழுது வெளிப்படுத்துவார். தெரியலையா 10 பேர்கிட்ட போக கூடாது. இங்க வந்துட்டு போறவங்களாம் இருப்பாங்களா பாஸ்டர், நிறைய பேர். உடனே அவங்களை கான்டாக்ட் பண்ணி, பாஸ்டர் உங்க செய்தி ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க சூப்பர் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணீங்க. அப்படி இல்லைங்க, எல்லாம் குழப்பி விட்டு போயிடுவான். நீங்க உங்க ஸ்தல போதகரிடத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? பாஸ்டர் இந்த வார்த்தைக்கு இந்த விளக்கம் எனக்கு தெரியணும். அப்போ கர்த்தர் வெளிப்படுத்துவார். வார்த்தையின் ரகசியத்தை உங்களுக்கு இன்னும் கர்த்தர் வெளிப்படுத்தும். குழந்தையா இருக்காதீங்க, இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருந்து இன்னும் கற்றுக்கொள்ளுங்கள். தெரிஞ்ச மாதிரி பண்ண வேணாம், இன்னும் கற்றுக்கொள்வோம், இன்னும் கற்றுக்கொள்வோம், இன்னும் கற்றுக்கொள்வோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பாட்டு பாட இப்ப டைம்ல என்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். 46 வாசிங்க, சீக்கிரம் வாசிப்போம். தங்களில் எவன் பெரியவனா இருக்கிறான் என்கின்ற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எவ்ரிஒன் ப்ளீஸ். முதல்ல சோம்பேறித்தனம் கேரக்டர், 2வது விசுவாசம் இல்லை, 3வது வேதத்துடைய ரகசியத்தை அறியல. ஆனா சர்ச் பிலீவர், நான் சர்ச் எல்டர், நான் சர்ச்சை முக்கியமான ஆளாக்கும், ஆனா வசனம் தெரியல. அந்த சீஷர்கள் அப்படிதான், சீஷர்கள் வசனம் தெரியல. 4வது பாயிண்ட், பெரியவன் என்கின்ற வாக்குவாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உங்களை கேட்கிறேன், யாருன்னா அப்படி வாக்குவாதம் பண்றீங்களா? என்ன, நான் யாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தேன். நான் யாரு? பாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒரு செங்கல் இங்க வைக்கும்போது இந்த சர்ச்சுக்கு நான் தான் வந்தேன். அப்படி இல்லைங்க. நம்ம எல்லாம் தாழ்மையாக ஒரே குடும்பமா இன்னும் சபை வளர வேண்டும் என்று தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். யாருக்காக இவர் பேசினார் அவர் பேசினார்னு நேர சர்ச்சில் முட்டோம் நம்பாளு. பாத்தீங்களா? இவங்க பேசிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இனிமேல் ஊழியம் வேணாங்க. நோ நோ நோ. என்ன அடிபட்டாலும் நம்ம ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும். பாட்டே கிடைக்கலனாலும், மைக்கே கிடைக்கலனாலும், ஜபமே இல்லைனாலும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும். சபைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். நீங்க தாழ்மையா, கசப்பு இருக்க கூடாது சார். நாம இவர்கிட்ட கண்டதெல்லாம் அதான். நான் நிறைய பேரை பார்த்துட்டேங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், எனக்கு நிறைய இருக்கு. நிறைய சந்தித்ததிலே வெட்கத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். தப்பு நடக்கல, ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வெட்கத்தை அனுபவிச்சிருக்கிறேன்.
இவரிடத்தில் பழகி நான் கலந்து கொண்டு ஏதோ ஐயா திருப்பி என்னை கூப்பிடுறதுக்காக நான் பேசல. அவர் என்கிட்ட சொல்லி வச்சு நான் பிரசங்கம் பண்ற ஆள் நான் இல்லை. அவர் அப்படி சொல்ற ஆளும் இல்லை. என் ஆசையும் என்னுடைய மன வாஞ்சையும் நான் அப்படியே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நல்லா பழகிட்டு அப்பா எவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லும் போதுதான் என் அடுத்த நாளே ஒரு தப்பு எனக்கு என் மேல ஒரு காரியத்தை திணிச்சிருக்காங்க. அவமானம் அடைஞ்சு தலை குனிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒரு தவறு நடந்த பட்சத்தில் என்னை அவமானப்படுத்தாமல், குற்றப்படுத்தாமல், குறை சொல்லாமல், என்னுடைய வஸ்திரத்தை அவன் நேற்று சொன்னேன் நோவா அப்ப மூத்த பையன் என்ன செய்யறான், ஒரு லாம்பை சொல்லி கொடுக்குறான், ஒரு லாம்பை சொல்றான். இவனா அவன் ஃப்ராடுங்க. அவனை பலிபடத்தில் ஏத்தாது. அவன் ஊழியத்துக்கு லாக்கி இல்லை, இப்படிதான் சொல்றான். இல்லாமே சொல்லிடுறானுங்க சில பேர். ஆனா ஒரு தவறு நடந்த பட்சத்திலே இன்னை வரைக்கும் அதே பேச்சு, அந்த பேச்சுல தாழ்மை, அந்த பேச்சுல அதே அன்பு, அந்த பேச்சுல தப்பு அப்படி சவுண்ட் ரைஸ் பண்ணி என்னப்பா அப்படிலாம் இல்லாம பணிவா, பாஸ்டர் என்ன இது மாதிரி சீக்கிரம் அப்படி அந்த அன்பு. அப்ப கசப்பு இல்லாத இதயம். நீங்க ரொம்ப பாக்கியவானுங்க. நீங்க பாட்டு மந்தமா வீட்டுல உட்காந்துட போறீங்க. நல்ல ஒரு கசப்பு இல்லாத, எரிச்சல் இல்லாத ஒரு பொறுமையான தேவ மனிதரை கர்த்தர் உங்களுக்கு பாஸ்டரா கொடுத்திருக்காரு. நீங்க குடும்பமா பாவிக்க வேண்டும், குடும்பமாக ஊழியம் செய்ய வேண்டும். 10 இடத்துக்கு அலையக்கூடாது. பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லாரும் மேல் வீட்டு அறைக்கு போனாங்க. எங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? கடைசியா முடிக்கிறையா, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு. டிஎஃப்சிக்கு வர போறோம். கேஎஃப்சிக்கு போனா வியாதி வரும், டிஎஃப்சிக்கு வந்தா குணம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருமனப்பட்டு எல்லாரும் டிஎஃப்சி. இனி எங்க பாஸ்டரோடு நாங்க கதைச்சி ஆலோசித்து ஊழியம் செய்ய போறோம். எந்த ஊழியம் கொடுத்தாலும் அதை நேர்மையா செய்ய போறோம். 10 சபைகள் இந்த தேசத்தில் எழும்பலாம். ஆனால் நாங்கள் ஒரே இடத்தில் ஒருமனப்பட்டு மூச்சு முடியும் வரைக்கும் நிலைத்து நிற்க போகிறோம். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. தாழ்மையாக, பரிசுத்தத்தோடு, ஜபத்தோடு, சுறுசுறுப்பாக, விசுவாசத்தோடு, தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்களாக, நல்ல சுத்த இருதயத்தோடு. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பாயிண்ட். அப்படியே கண்ணை மூடுவோம், யாரும் வேடிக்கை பார்க்காம 2 minutes உண்மையை உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம்.